பேய் படங்கள்ல பேய் வருதோ இல்லையோ, ஆனா யாஷிகா கண்டிப்பா இருக்காங்க. ஒரு ஹாரர் த்ரில்லர கூட ஒரு ஹாரர் ரொமான்டிக் ஃபில்மா ரொம்ப அழகா மாத்தக்கூடிய ஒரு நடிகை. இன் பர்சன் ஐ திங்க் இஸ் a very very sweet heart. So please we welcome you to share a few words. வாங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கிற மக்கள் அண்ட் ப்ரெஸ் உங்கள் எல்லாருக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு சாரி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் த கேப்டன் ஆஃப் த ஷிப், தட் இஸ் பிரேமானந்த் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ஒன் குட்டி ஸ்டோரி இருக்குது. நான் நடிக்க ஆரம்பித்த உடனே ஹேட் டன் ஸ்மால் சீன் இன் இனிமை இப்படி தான் வித் சந்தானம் சார். ஹி வாஸ் மை ஃபர்ஸ்ட் கோ ஆக்டர். ஸோ அவங்கள தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் 10th இருக்கும் போது அண்ட் கரெக்ட்லி கட் டு 7 years பேக். Now I'm working with him and ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. I want to thank STR sir, தலைவர், for being here. And I want to thank Arya sir for the production. And அவங்க யோசிச்சாங்க இந்த மாதிரி ஒரு படத்தில் I should be there. லைக் அவங்க சொன்ன மாதிரி பேய் படம்னா பேய் இருக்கா இல்லையா, நான் கண்டிப்பாக இருப்பேன். And I want to also thank Madan because அவங்க எல்லா டைமும் வந்து he was making sure everything goes well on the set. And நிறையா வந்து அவங்க பார்த்துருக்காங்க. கிங்ஸ்லி சார் அண்ட் மாறன் சார் அண்ட் கஸ்தூரி மேம் அண்ட் மோகன் சார், உங்களோட தான் என்னோட மெஜாரிட்டி டைம் பாஸ். அண்ட் வில் பி லைக் ஃபுல் ஜாலியாக ஏதாச்சும் ஜோக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் வந்து என்டர்டெய்னிங்காக போச்சு. And I really had a good time shooting with everybody. Thank you so much for giving me this opportunity. And கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் திலுக்கு துட்டு பார்த்தேன் தியேட்டரில். and I was so stunned and I really loved it. So I am part of it. So எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் and don't support piracy. See you. Love you guys. Bye. Thank you யாஷிகா. அடுத்தபடியாக அலட்டல் இல்லாத ஒரு ஆளுமை. இவரோட ஃபில்மோகிராஃபி பார்த்தோன்னா அத்தனை ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோவாகவும் சரி வில்லனாகவும் சரி பண்ணாத கேரக்டர்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு நிறைய படங்கள். அண்ட் முக்கியமாக இவருடைய குரல் வந்துட்டு நிறைய அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் நமக்கு பரிச்சயப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். நிறைய ஃபிலிம்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்ததும் இவருடைய ஒரு வாய்ஸ் தான். இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டோம், ரொம்ப அமைதியாக சத்தமே இல்லாமல் ரொம்ப ஒரு காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் ஐ நோ ஹிம் பர்சனலி ஆல்சோ. அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த். ஏதாவது ஒரு டவுட் கேட்டால் கூட சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார். இவ்வளோ நல்ல ஒரு பர்சன் நிழல்கள் ரவி சார். வி வெரி ஹாப்பி தட் யூர் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம். சந்தானம் சார் ரசிகர்களுக்கு முதல்ல வணக்கம். Such a wonderful audience. மேடையில் இருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்காக பிரத்யேகமாக வந்திருக்கும் திரு சிம்பு சார் அவர்களே, ஹீரோ சந்தானம் சார் அவர்களே, திரு ஆர்யா அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஆக்சுவலாக ஐ மஸ்ட் தேங்க் from my bottom of my heart to our hero Sandhanam and the producer Mr. Arya, co-producer Kishore and the director Premanand Avargale for giving me a very good opportunity to act in this movie. அதாவது வந்து ஹீரோவாக பண்ணியாச்சு, கேரக்டர் பண்ணியாச்சு, வில்லன் பண்ணியாச்சு, ஒரு காமெடி லைன் இது வரைக்கும் பண்ணதில்லை நினச்சிட்டு இருந்தப்போ டிக்கி லோனான ஒரு படத்தில் நம்ம கார்த்திக் யோகி அண்ட் சந்தானம் சார் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்து
அது மூலமாக வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்து, அதாவது நிழல்கள் ரவி வந்து காமெடி பண்ணுவார். ஆச்சரியமாக இருக்குது, எப்படி சார் சார் அவர் சீரியஸாக ஆக்ட் பண்ணுவார், எப்படி சார் என்ன சார் பிரமாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தது காரணம் மிஸ்டர் சந்தானம் சார். ஸோ ஐ மஸ்ட் தேங்க் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தில் பிரேமானந்த் அந்த சந்தானம் சார் தே கேவ் ஏ வெரி ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர். மெக்டவுஸ் அப்படின்னு ஒரு கேப்டன், ஷிப் கேப்டன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேனாட் ஃபர்கெட் திஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் வந்து இந்த காமெடி அப்படின்றது வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேட்டரில் படம் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்கா, காமெடி நல்லா இருக்கா, இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் கமெண்ட் அடிப்பாங்க. ஆனால் ரியலாக நடிக்கும்போது ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. வெரி டஃப்பான பார்த்து சந்தானம் சார்லாம் பண்ணுறாருன்னா அதெல்லாம் கேஷுவலாக, அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்டு. ஸோ ஜஸ்ட் அவர் டைலாக் பேசினாலே அந்த டைமிங்கில் யாராக இருந்தாலும் சிரிச்சிருவாங்க அந்த மாதிரி. ஸோ ஷூட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சது, ஸ்கிரிப்டை கொடுத்தோன்னா பிரேமானந்த் கொடுப்பாரு, டைலாக்ஸ் இருக்கும், இதை எப்படி பேசலாம், இதை வந்து இந்த மாடுலேஷனில் பேசலாமா, அந்த மாடுலேஷன் பேசலாமா, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி கொடுக்கணும், எங்கே டைமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிட வேண்டிய இருக்குது. ஒரு காமெடி பண்ணுறதுனா இது சாதாரண விஷயம். மற்ற கேரக்டர் ரோல் பண்ணுறது, ஒரு ஹீரோ பண்ணுறது, ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்படின்ற போது வாய்ஸ் மாடுலேஷன் இல்லைனா வந்து அந்த கேரக்டர் என்ன புரிஞ்சுட்டு பண்ணிட்டு போயிடலாம். பட் காமெடி மட்டும் அவங்களை ஜனங்களை சிரிக்க வைக்கணும்னா அது ரொம்ப பயங்கர பிரத்யேக பண்ணும், கஷ்டப்படணும். ஸோ அது வந்து நம்ம மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோன்னா கூட இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்லாம் வச்சு செஞ்சுருவாங்க நம்மளை. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்தில் நடித்தேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து கேமரா தீபக் சார், தீபக் பாடி, அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம், அவங்க அப்பாவோட கேமராவில் இது ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தீபக் சார் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுக்கு எந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட்டிங் பண்ணி அற்புதம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடிட்டிங் பரத் சார் ஃபேண்டாஸ்டிக், ஹஸ் டன் எ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். அண்டு ரொம்ப டஃப்பான எடிட்டிங் இந்த படம் வந்து. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டல் ஸ்டோரியை வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. அதை அருமையாக எடிட் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஷிப்பு பேக்ரவுண்டு அண்ட் ஐலாண்டு இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரீ எல்லாம் போட்டு, அதாவது செட்டை வந்து பயங்கர ஒரு ஹாரர் செட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் மோகன் சார். ஓகே, ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. உங்களோட எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கிடச்சது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வெரி நைஸ் டு யூ. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். காட் பிளஸ் யூ.